இந்த ரகசிய வேதனையை இருக்கீங்க யாராவது யாருக்கும் சொல்லாத அந்த ரகசியமான வேதனையை அவள் யாருக்கிட்டையும் சொல்லவில்லை. புருஷன் கேட்டான், ஏன் போகிறாய், எல்லாம் நலமா இருக்கு. புருஷன் கிட்ட சொல்லல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கூட ஒரு வேலைக்காரன் போறான், அவங்க கூட பேசிட்டே போகுது, அவங்க கிட்ட சொல்லல. சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்ட் சொல்லல. கேஹாசி வந்து கேட்கிறான், உன் குழந்தை நலமா, கேஹாசி கிட்ட சொல்லல. தீர்க்கதரிசி கேஹாசி கிட்ட கேட்டாரு, உன் குழந்தை நலமா கேளுனாரு, தீர்க்கதரிசி கிட்ட சொல்லல. தன் இதயத்தில் மறைந்திருந்த அந்த மறைவிடமான வேதனையை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? என் செத்துட்டான் என்ற வார்த்தையை அவள் சொல்லவே இல்லை, யாருக்கிட்டையும் சொல்லவில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஒரு வேதனையோடு கூட ஒரு நீண்ட பிரயாணத்தை அந்த சுனேமியால் ஸ்திரீ கடந்து போகிறான். இப்படி சொல்ல விரும்புகிறேங்க, யாருக்கிட்ட வேணா உன் இதயத்தினுடைய ரகசியமான வேதனையை மறைக்கலாம், ஆனா என் கர்த்தரிடத்தில் நீங்க மறைக்கவே முடியாது. அவர் உன் இதயத்தை பார்க்கிற தெய்வம். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறவங்களே தெரியாது. இன்னைக்கு நீங்க வந்தது நல்லது. உங்க இதயத்தினுடைய சில வேதனைகளை கர்த்தர் தட்டி எழுப்பி உனக்கு தர வேண்டிய பதிலை தருவதற்கு என் தேவன் பெரியவராயிருக்கிறார். எலிஷாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அவள் சொல்லவில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? மகன் மரிச்சான் என்று இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆமேன். ஆனால் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னாரு? கேஹாசி கூப்பிட்டு, வேகமா என்னுடைய கோலை எடுத்து கொண்டு போய், டேக் மை ஸ்டாஃப், டேக் மை ராட், என்னுடைய கோலை கொண்டு போய் மகனுடைய முகத்தின் மேல் வை என்று அனுப்புகிறார். ஏங்க, மகன் செத்துட்டார், நீ இவதான் சொல்லவே இல்லையே, அப்ப உனக்கு எப்படி தெரியும்? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். நீ இன்னாதான் இதயத்துல மறைச்சு வச்சாலும் என் தேவனுக்கு உன்னுடைய வேதனை தெரியுங்க. நீ அழுவும் போது அழுகிறவர், நீ வேதனைப்படும் போது வேதனை காணுகிறவர். இன்னைக்கு காலையில சொல்றங்க, நீ செத்துடுச்சு முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன சில விஷயங்களை கர்த்தர் மீண்டும் உயர்த்தல செய்வதற்கு ஒரே சொல்ல மாட்டீங்களா? God has a public remedy for your secret pain. நீ இதயத்துல மறைச்சு வச்சு வேதனையோடு வாழுகிற விஷயத்துல வெளிப்படையான வெற்றியை கர்த்தர் உனக்கு தருவார். அது சீக்கிரத்துல கர்த்தருடைய வெற்றியை உங்கள் குடும்பம் காணும்.